சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் சித்திரம்மா பேசுகிறேன். ஆன்மீக அடியார்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீப காலமாக நிறைய பெண்களின் கண்ணீர் கதையை கேட்டு இதை ஒரு விளக்கமான பதிலாக நான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேன். அப்படி என்ன கண்ணீர் கதை அப்படின்னா, கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, கணவர் வேறொரு பெண்ணோடு போயிட்டாரு, எப்படியாவது சேர்த்து வைங்க, எந்த பூஜையாவது பண்ணுங்க, என்னோடய கணவர் திரும்ப என்கிட்ட வரணும், ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரியான கூக்குரல் கண்ணீர் கதைகளோடு சமீப காலமாக நிறைய பெண்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சந்திப்பில் பெண்களின் மனநிலையை நான் பார்த்து மிகவும் வருத்தப்படுறேன். அதே நேரத்தில் என்னிடம் வராத பெண்கள் இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் கிடைக்கணும். இந்த துக்கமான நிகழ்வுகள், கணவரால் பிரிக்கப்பட்டு தனியாக துன்பப்படும் பெண்கள், இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீங்களே எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை வெளியிடுறேன். சரி, இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது மோகம், போகம், இது ரெண்டும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு திருமணம் பண்ணும்பொழுது இந்த பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு திருமண பொருத்தத்துலேயும் ஜோதிடர்கள் ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க. இந்த மோகம், போகம், இது ரெண்டுத்துக்குமான அர்த்தம், இது ரெண்டுத்துக்குமான விளக்கம், இது வாழ்வை விட்டு நீங்கினால் என்ன நடக்கும், எதனால் கணவன் மனைவி பிரிவு ஏற்படுது, இதனுடைய அடிப்படையை கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாக்கா இதிலிருந்து நீங்கள் உங்களை முழுமையாக பாதுகாத்துக்க முடியும். மோகம் மற்றும் போகம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மோகம் என்றால் மோகனம், போகம் என்றால் போகனம். இந்த கணம் அப்படின்னா ஒரு கேட்டகிரின்னு வச்சுக்கலாம். ஒரு கேட்டகிரி, எந்த பிரிவு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இப்போ கேட்டகிரி வைஸ்னால் ஒரு செக்ஷனை நாம் பிரிக்கிறோம் இல்லையா, செக்ஷன் பிரிப்போம் இல்லையா. எந்த ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக இருந்தாலும் ஒரு செக்ஷன், ஒரு கேட்டகிரி, இதை நாம் பிரித்து எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கணம் அப்படிங்கிறது ஒரு வகையான கேட்டகிரி. அதாவது மனித கணம், பூதகணம், ராட்சச கணம், யக்ஷகணம், கிண்ணர் கணம், விலங்கினம், நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க பார்த்திங்களா. அதுதான் கேட்டகிரி. அதில் ஒவ்வொரு அந்த கணத்துக்கும் இந்த கேட்டகிரியை பிரித்ததுக்கு பிறகு இந்த மோகனம், போகனம் அப்படிங்கிற இந்த செக்ஷனை அவங்களுக்கு கொடுப்பாங்க, டிஃபால்ட்டாகவே கொடுப்பாங்க. இது கொடுத்தா தான் அது இயங்கும், அது செயல்படும். அந்த மாதிரி இந்த மனித கணத்துக்கு இந்த போகனம், மோகனத்தை கொடுக்குறாங்க. இந்த போகனத்துக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மோகனத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்டகிரி, அந்த கேட்டகிரிக்குள்ளே ஒரு 6 செக்ஷன், ஓகேவா. அதை ஒரு பாதியும் பிற்பாதியுமாக வச்சுருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோகனத்துக்குள்ளற ஈர்ப்பு, ஆசை, விருப்பம், இந்த மூணையும் ஒரு 3 செக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த போகனத்துக்குள்ளே பாதுகாப்பு, மகிழ்ச்சி, பெருமை, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, பெருமை, இந்த 3 செக்ஷனையும் உள்ளே வச்சுருப்பாங்க. இது இல்லைன்னா இந்த மனித கணம் இருக்கு இல்லையா, இது இயங்காது. இந்த மனித கணத்துக்குள்ளற 2 இனத்தை பிரிக்கிறாங்க. அதாவது ஆண் இனம், பெண் இனம், இது 2 இனத்தை பிரிக்கிறாங்க. இந்த 2 இனத்துக்கும் இந்த மோகனம், இந்த போகனத்தை பிரித்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. 2 பக்கமும் இதை 2 பாதியாக பிரித்து கொடுக்குறாங்க.
ஒரு பக்கம் மோகம், ஒரு பக்கம் போகம். ஓகே, இந்த போகம் அப்படிங்கிறது பெண் இனத்துக்கும் இந்த மோகம் அப்படிங்கிறது ஆண் இனத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சேரும் பொழுது தான் ஒரு கணவன் மனைவிக்கு பொருத்தம் முழுமையாக அமைகிறதாக பொருத்தத்தில் உள்ள பார்த்து சொல்லுவாங்க. திருமண பொருத்தம் ஒருத்தருக்கு மிக மிக அவசியம். இந்த ரெண்டும் கரெக்டான கேட்டகரியில் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த பிரிவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இது எங்கே இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற பார்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு பெண் ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த பெண்ணினுடைய கணம் மனித கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மனித கணத்தில் இருக்கக்கூடிய போகனம், இந்த போகனம் ஆசை, மகிழ்ச்சி, விருப்பம் இந்த மாதிரியான செக்ஷனை வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆண் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மோகனம் ஒருவேளை ராட்சசனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராட்சச கணம் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மனித கணத்துக்கு அந்த ராட்சச கணம் மேட்ச் ஆகாது. அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதால் அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும் பொழுது மனித கணத்தால் ராட்சச கணத்துக்கு வேண்டிய இந்த மோகனத்தை சேர்த்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வரனை நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த பிரிவுகள் அதிகமாக இருக்குது. கரெக்டாக அவங்களுக்கு இப்போ ராட்சச கணமான ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா, அதே கணத்தில் ஏதேனும் ஒரு பெண் அவங்களுக்கு பழக்கமாகறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. ஸோ இந்த மனித கணத்தை விட்டுட்டு 2 ராட்சச கணமும் போய் சேர்ந்துருது. இந்த மனித கணம் பாதிக்கப்பட்டு நிற்குது. இந்த பிரிவுக்கு மெயின் ரீசன் இதுதான். இதை ஆய்வு பண்ணி தான் ஒருத்தருடைய பிரிவுகளை எப்படி கண்டறிகிறது, அதே போல் ஒருத்தர் சேர்ந்து வாழறதுக்கு எப்படி நாம் பொருத்தங்களை பார்க்குறதுங்கிறத மெயினாக பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பார்ட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒரு பெண் இருக்காங்க, தன்னோட கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க. தான் என்ன பண்ணுறது, எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சுடுங்க, எங்கள் கூட திரும்ப கொண்டுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பெண் அழறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல இந்த கணத்தினை ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஆய்வு பண்ணி பார்த்து இந்த கணம் செட் ஆகுமா, திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது கூட திரும்ப ரீகனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எதனால் அது கேப் ஆகிருக்கு, இந்த செக்ஷனில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அவங்கள ரீகனெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த கணங்கள் மாறுபட்டு இருந்தால் அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறலாம். அதுதான் இந்த மனித கணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பாதுகாப்பானதும் கூட. இந்த மனித கணம் விரும்பக்கூடியது இந்த பாதுகாப்பு, ஆசை, ஒரு பெருமை. இது பெண் செக்ஷனுக்கு இருக்கும், இந்த போகனத்துக்கு இருக்கும். இந்த மோகனம் ஈர்ப்பு, அந்த ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா, ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு, ஆசை, அப்புறம் அதை அடையிறது. அதெல்லாம் அடைஞ்சு முடிஞ்ச உடனே இந்த உணர்வுகள் எல்லாம் அதுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக கிடச்சிருது. ஸோ இந்த செக்ஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஒரு திருமண பொருத்தத்தை எடுக்கும் பொழுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிரிவுகள் வராமல் வாழ்க்கையை காப்பாற்றும். சப்போஸ் ஒரு பெண் ராட்சச கணமாக இருக்குது, இல்லை ஒரு அசுர கணமாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு ஆண் மனித கணமாக இருக்கா அப்படின்னா மேட்ச் ஆகாது. அந்த பெண் அவங்களோட வாழ மாட்டாங்க, பிரிஞ்சிடுவாங்க. தனக்கு பொருத்தமான வேறொரு கணம் கிடைக்கும் பொழுது அந்த கணத்துக்கு அவங்க டைவர்ட் ஆகிடுவாங்க. இது அந்த கணத்தினுடைய தேடல், அந்த கணம் அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுவரை அது செட் ஆகாது, சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இதுதான் இயல்பான ஒரு நிலை.
இந்த மோகனத்தையும் போகனத்தையும் எப்படி அறுக்கிறது, என்ன பண்ணுறது, மோகத்தை விடணும், போகத்தை விடணும், அப்போ தான் சாமிக்கிட்ட போக முடியும், ஆன்மீகத்தை அடைய முடியும்னு சொல்லி நிறைய பேர் இதை நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி சில பூஜைகளை செய்வாங்க. சில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆன்மீகவாதியாக போக போகிறேன், நான் பெரிய ஒரு குருவாக மாற போகிறேன், நான் நிறைய கற்றுக்க போகிறேன், நான் சம்பாதிக்க போகிறேன். இந்த டயலாக் கூட வரும் சில பேர்கிட்ட. நான் அதுவும் பார்த்துருக்கேன். நான் பெரிய ஆன்மீக குருவாகி நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன். இப்படியெல்லாம் கூட சில ஆட்கள் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். இது சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை இல்லை, இது பயங்கரமான சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு துறை. இது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, பெரும் சாதனைகளை செய்கிறதுக்கும் பெரும் பொறுப்புகளையும் கடமைகளையும் உள்ள தாங்கியிருக்கக்கூடிய ஒரு பெரிய துறை இந்த ஆன்மீகத்துறை. எல்லாரும் இதில் வந்துட முடியாது, அவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ள இருக்குது. சரி, இப்போ அது போகட்டும். இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மோகனத்தையும் போகனத்தையும் அறுப்பதற்கு பல முயற்சிகளை செய்கிறாங்க. போகத்தையும் மோகத்தையும். மோகபோகம்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும் இல்லையா? ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இது கட் பண்ணுறதே கிடையாது, இதை கட் பண்ணவும் முடியாது, இதை டீஆக்டிவேட் செய்யவும் முடியாது. இதை டீஆக்டிவேட் செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆன்மீகத்தின் மேலேயும் இந்த உணர்வு வராது. இப்போது ஒரு ஆன்மீக பயிற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு குருநாதர்கிட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குருக்கிட்ட போகிறதுக்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி எடுக்கிறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் என்ன உணர்வு தேவைன்னு கேட்டிங்கன்னா மோகம். இந்த மோகம்ங்கிற மோகனம் இருந்தால் தான் அதையுமே அடைய முடியும். நீங்கள் அந்த மோகத்தை கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தை கூட அடைய முடியாது. அதை அடையிறதுக்கும் இந்த மோகம் வேணும். இதனுடைய ஃபங்க்ஷனை தான் நீங்கள் மாற்றணுமே தவிர இதை டீஆக்டிவேட் பண்ண முடியாது. நீங்கள் எதை நோக்கி மோகம் கொள்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற சப்ஜெக்டு. நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து மோகம் கொள்கிறீங்களா, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்து மோகம் கொள்கிறீங்களா, இல்லை ஒரு பணத்தை பார்த்து மோகம் கொள்கிறீங்களா, இல்லை ஒரு மூவியை பார்த்து மோகம் கொள்கிறீங்களா, இல்லை ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல தெய்வங்களை பார்த்து நீங்கள் மோகம் கொள்கிறீங்களா? ஸோ இந்த மோகம் அப்படிங்கிற இந்த உணர்வு எதை நோக்கி உங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் வாழ்க்கையே அமையும். இது வெறும் திருமணத்துக்கானது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தேவையானது இந்த மோகம். இந்த மோகம் இல்லைன்னா மனிதனால் இயங்கவே முடியாது. அதனால் இதை அறுக்கிறதுக்கு, இதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை எடுக்கக்கூடாது. இதை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளை தான் எடுத்துக்கணும். இது ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் நான் மீண்டும் அதே சப்ஜெக்டுக்கு வரேன். இப்போ ஒரு கணவன் இருக்காங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை அவங்க வேறு பெண் கூட போயிட்டாங்க. ஏன் போகிறாங்க? மெயினாக என்ன ரீசன்? அந்த இடத்துல என்ன ரீசன்? உங்களுடைய போகனம், அதாவது பெண்ணினுடைய போகனம் அப்படிங்கிற அந்த கான்செப்டு, ஆணினுடைய அந்த மோகனம், அந்த மோகம்ங்கிற கான்செப்ட், ரெண்டு உணர்வுகளும் வெவ்வேறு திசையில் பயணம் செய்யும் பொழுது அது அங்கே பிரிவுகளை சந்திக்குது. இதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு இதை முறையாக கையாண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். இதில் இருக்கக்கூடிய அந்த முறையான விஷயங்கள் என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த அனுபவம், சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்க முடியும். ஆலோசனை தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நம. வணக்கம்.